காலை வணக்கம் மேரியன். இன்னைக்கு நாள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது கூடவே நேற்று நம்ம வாங்கின ஓட்ஸை இந்த நிகழ்ச்சியில் எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன். முதல் நாள் என்பதனால் ஒரு 60 கிராம் ஓட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். போக போக டெய்லி 33 கிராம்ஸ் தான் நார்மலாக எடுத்துப்பேன். அது போதுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற மற்ற பொருட்கள் பொறுத்து தான் இருக்கு. இந்த 60 கிராம்ஸ் ஓட்ஸுக்கு கொஞ்சமாக ஒரு 100 ml மில்க் ஆட் பண்ணிட்டு 5 பாதாம் 2 டேட்ஸ் மறக்காம எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு போட்டுருங்க. அப்புறம் ஒரு ரெட் பனானா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு தென் ஃபைனலாக ஸ்டார்டிங் டைமில் உங்களுக்கு இதை சாப்பிட ரொம்பவே கஷ்டமாக இருந்தா ஒரு 3 to 4 பீஸ் மேங்கோவை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதுல இன்னும் 2 மேட்டர் நான் ஆட் பண்ணுவேன். ஒன்னு சியா அண்ட் பம்ப்கின் சீட்ஸ் மற்றும் ஒரு ஸ்கூப் வே புரோட்டீன். இப்போ ஏன் ஆட் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா அடுத்த 10 நாளைக்கு நோ ஓட்ட போயிடுச்சுனால வெயிட்டை மேனேஜ் பண்ணா போதும். அதற்காக நம்ம வாயை கட்டுப்படுத்தணும்ல. அதனால இப்படி செஞ்சு நீங்க உள்ள அமிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு எந்த பசியும் எடுக்காது. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம சாப்பிடுறது ஒரு 100% ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வேற. ஆல்மோஸ்ட் 522 கிலோ கேலரிஸ்ல 17 கிராம் புரோட்டீன் அண்ட் 12.5 கிராம் ஃபைபரும் ஈஸியாவே கவர் பண்ணிட்டோம். லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 11 மணி போல 5 எக் ஒயிட் 1 ஃபுல் எக் மற்றும் கொஞ்சம் சத்து வகைகள். பின்பு லஞ்சுக்கு ஒரு 300 கிராம் சிக்கனையும் சேர்த்து எடுத்துட்டா டோட்டலா இன்னைக்கான இன்டேக் புரோட்டீன்ஸ் 137 கிராம் ஆயிரும் அண்ட் ஃபைபர் 18.5 கிராம். அப்ப டோட்டல் கேலரிஸ் என்னன்னா 1240 கிலோ கேலரிஸ். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா 1 பீஸா 1 கோக் ஈக்குவல் டு இப்ப நான் சொன்ன இவ்வளோ சாப்பாடும். ஸோ நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு நல்லா புஜிட்டியா இருங்க. நம்ம தான் கொஞ்சம் ஓசிடி கோளாச்சு. ஸோ நம்ம சூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா இருக்கும்னு ஆசைப்படுவேன். அந்த லிஸ்ட்ல இது வெயிங் ஸ்கேலா அப்படிங்கிற கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு அழகான இயந்திரத்தை வாங்கியிருக்கேன். ஃபைனலா லைட்டா சத்து ஃப்ரூட்ஸ் வாங்க தான் கிளம்புனேன். அப்பன்னு பார்த்து இந்த ஆரஞ்சு காஸ்மோஸ் மாட்டுச்சு. நம்ம ஓல்டு வீட்டில் தான் நிறைய செடிகளை காவு வாங்கிட்டோம்ல. அதனால இந்த வாட்டியாச்சும் அந்த தப்பை சரி பண்ணிக்கலாம்னு காஸ்மோஸை காவு வாங்காம காப்பாத்தணும்னு கடமையில இறங்கியிருக்கேன். ஆனா என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அவ்வளவுதான் மக்களே அப்படின்னு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா என் வீட்டோட அம்மா ஒரு பயங்கர கொடூரமான தளபதி ரசிகை. ஸோ முதல் நாளே படத்தை புக் பண்ணிட்டு பார்க்க போயிட்டோம். நான் கூட பகவத் கேசரி மாதிரி நல்லா கிண்டி இருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நல்ல வேலை வினோத் ஐயா கதையை லைட்டா பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து நல்லா எடுத்திருக்காரு. ஒன் லாஸ்ட் டைம் தளபதியோட ஆட்டத்தை பார்த்துட்டு நாங்களும் இன்னைக்கு எங்களோட ஆட்டத்தை முடிச்சுக்கிறோம். குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு ஸ்ட்ராங்கா சந்திப்போம்.